ஜெய்பீம். கோல் தரித்து நேற்றுலகை தமிழன் ஆண்டான், கொற்றவனை அவனை இழிவாக்கி மார்பில் நூல் தரித்து மெய்ப்போராய் நுழைந்த கூட்டம் 100 கதை உருவாக்கி பிரம்மன் கால் தரித்த கருவினிலே பறையன் வந்தான் காணீர் என்ற மொழி கேட்டு நெஞ்சம் வேல் தரித்த தழல் தரித்த பெரியாரை இழந்துவிட்டோம் என்று ஒரு புரட்சி கவிஞன் பாடினார். பெரியாரின் பிறந்த நாளில் நீல புலிகள் இயக்கத்தின் சார்பாக நான் நெஞ்சார்ந்த நீல வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஒரு பொருத்தமான தினத்தில் ஒரு பொருத்தமான ஒரு தலைவருடைய ஒரு பிறந்த தின நிகழ்வில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். சமூக நீதிக்காக போராடியவர் தந்தை பெரியார். தன் ஆயுட்காலத்தை அதற்காக ஒப்படைத்துக் கொண்டவர். சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியாருக்கு சமூக நீதிக்கான கூட்டமைப்பு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 10 கோரிக்கைகளும் யாருக்கானவை என்று நாம் பார்த்தால் 10 கோரிக்கைகளும் 10 சமுதாயங்களுக்கானவை கிடையாது. இந்த 10 கோரிக்கைகளிலே 3 சமுதாயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று தலித் சமுதாயம், இன்னொன்று சிறுபான்மை சமுதாயங்கள், இன்னொன்று சமுதாய கட்டமைப்புடைய கடைகளில் இருக்கக்கூடிய வறிய சமுதாயங்கள். இந்த 3 சமுதாயங்களுக்காகத்தான் இந்த 10 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து படித்த ஒருவன் சமுதாய பணிக்காக அழைத்தால் அவன் நம்மீது வழக்கு வந்துவிடும், காவல்துறை நம்மை ஒடுக்கும், அரசு பணிக்கு செல்ல விடாது என்று அவன் தன்னுடைய சமுதாய பணியையே காலம் காலமாக துறந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் தான் நீ அரசு பணியில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ RSS இருக்கலாம் என்ற அந்த சட்டத்தை இந்த மானங்கெட்ட அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஆக ஆளுகிற ஆட்சியாளர்கள் எவ்வளவு அநீதிகளையும் சட்டத்தின் துணை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்டு இருந்துவிட முடியும்? ஆக மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மற்ற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியராக இருந்தாலும் கூட தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் கோரிக்கை அரசியலாக முன்வைக்க கூடாது. ஆனால் பார்ப்பனர்களாக இருந்தால் அவர்கள் நலனுக்கான சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் RSS அமைப்பில் இருக்கிறார் என்று சொல்வது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக பெரும்பான்மை சமுதாயம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நாம் விலகி இருப்பதுதான் சிறுபான்மை சமுதாயங்கள் தன்னுடைய சட்டங்களை தொடர்ந்து இங்கே இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது நீட் தேர்வாக இருக்கட்டும், EWS ஆக இருக்கட்டும், இங்கே முன்வைக்கக்கூடிய வகுப்பு கோட் சட்டமாக இருக்கட்டும், எல்லா சட்டங்களும் யாருக்காக கொண்டு வரப்படுகிறது? இவற்றையெல்லாம் நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோமா? எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டும் என்ற கோரிக்கை நாம் வைத்திருக்கிறோமா? இஸ்லாமியர்கள் எங்காவது வகுப்பு கோடில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்களா? எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சிறுபான்மை கூட்டம் இந்த தேசத்தை தொடர்ந்து ஆள்வதற்கு இங்கே அரசமைப்பு சட்டமும், அந்த அரசமைப்பு சட்டத்தால் எந்த சமுதாயத்தினுடைய உரிமை காக்கப்பட்டதோ அந்த சமுதாயங்களுடைய சட்டங்களும் தொடர்ந்து தடையாக இருக்கிறது. ஆக அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால், ஆக ஆட்சி அதிகாரத்தின் துணையோடு நாம் இருக்கிற பொழுது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் நாம் போராடித்தான் நீக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி 2000 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் இன்னும் 2000 ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கும். ஆக ஒரே பிரச்சனையில் இவற்றை நாம் தீர்வு காண முடியும். எந்த ஆட்சி அதிகாரத்தினை கொண்டு RSS கும்பல், பாஜக கும்பல் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவர்களை புறக்கணிப்பதன் மூலம்தான், அவர்களை தூக்கி எறிவதன் மூலம்தான் இங்கே அடித்தட்டு மக்கள், சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய மக்கள் தன்னுடைய கோரிக்கைகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆக உலக நாடுகளில் பெரும்பான்மை மக்கள் ஆள்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் கேவலமான இந்தியாவில் தான், கேடுகட்ட இந்தியாவில் தான் சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து ஆட்சியில் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறுபான்மை கும்பலை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கி, ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி, அதிகாரத்திலிருந்து நீடாக விலக்கப்படக்கூடிய தலித்த மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாமெல்லாம் ஒருங்கிணைந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம்தான் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்ற கருத்தை சொன்னவனாய் வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.